ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கிளாசிக் அரமா. நான் பிரவீன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் வஞ்சர மீன் புட்டு. பொதுவாக மீன் புட்டு சுறா மீன் வச்சு தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வஞ்சர மீன் வச்சு பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கிளாசிக் அரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வஞ்சர மீன் புட்டு எப்படி பண்ணாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சோம்புத்தூள், கடுகு, ஜீரகம், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பூண்டு, நறுக்கிய மல்லி இலை, நறுக்கிய பச்சை மிளகாய் மற்றும் மிளகுத்தூள். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இப்போது ஃபிஷ்ஷை பாயில் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷில் உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை சேர்த்து குக் பண்ணுறோம். கருவேப்பிலையும் மஞ்சளும் சேர்க்கறதுனால ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த ரா ஸ்மெல்லு நமக்கு நல்லா மாறிடும். சீ ஃபுட் எப்பயுமே 2லேருந்து 3 நிமிஷத்தில் குக் ஆயிரும். இந்த மீனை நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபிஷ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்டி நல்லா சூடாக இருக்குது. இப்போது இந்த ஃபிஷ்ஷை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியுமே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மிளகாய் தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதக்கி நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி முள் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கிறேன். ஃபிஷ்ஷை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போது கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சம் சோம்புத்தூளும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வஞ்சர மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு வாழை இலைக்கு மாற்றிக்கிறேன். வஞ்சர மீனை வச்சு புட்டி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிளாசிக் அரமா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.